எழுத்துன்னு ஏன் வச்சாங்க? குழந்தை வெளியே வரும்பொழுது ஆன்னு கத்துவாங்க, ஆ ஏ அப்படின்னு கோவப்பட முடியும். ஆனால் ஊன்னு கோவப்பட்டு பாருங்கள், பரிசோதனை பண்ணி பாருங்கள். இயற்கையின் பேராற்றலுக்கும் என் குருநாதர் சத்குருநாதர் அவர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னை இப்பொழுது வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசான்மார்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது என்ன அப்படின்னா, இந்த காணொலியை தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தா தான் பலன் உண்டு. நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு தியானம், உயிரெழுத்து தியானம், இது எல்லாத்தையும் தெரியும். சும்மாலாம் நம்ம தமிழர்கள் சித்தர்கள் சாதாரணமாக அந்த விஷயத்தை சொல்லிட்டு போகல. நம்ம அடிப்படையில் இருக்குது. எல்கேஜி யூகேஜிலேயே இந்த உயிரெழுத்து இருக்குது. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு மனிதன் உயிரெழுத்து 12 எழுத்து இருக்குது, தெரியுங்களா? அது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே உயிர் எழுத்துன்னு ஏன் வச்சாங்க? இந்த உயிரெழுத்தை நீங்கள் உச்சரித்தாலே பலவித உடலில் மாற்றங்கள் இருக்கும். அதை தான் நம்ம இந்த தியானமாக பண்ண போகிறோம். இது முழுக்க முழுக்க சதுரகிரியாருடைய அருளால் அது நடக்க போகுது. எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு கோயில், பள்ளிவாசல், சர்ச்சுக்கு போகும்போது என்ன எப்படி அந்த சூழ்நிலை இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் வீட்டு சூழ்நிலை அந்த அறையை நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, சேரை போட்டு நீங்கள் உட்கார முடியும், கீழே உட்கார முடியுங்க. நாற்காலியில் நீங்கள் உட்காந்துட்டு வலது கால், அதாவது வலது காலை இடது காலுக்கு மேலே குறுக்கா போட்டுக்கணும். சேரில் உட்காந்திங்கன்னா, சேர்னா நாற்காலி என்ன செய்யணும், இடது காலுக்கு மேலே வலது காலை தூக்கி போட்டுக்கணும். குறுக்கா, அதாவது இப்படி இருக்கணும் கால், இந்த மாதிரி. இது இடது கால் அப்படின்னா, இது வலது காலை இதுக்கு மேலே குறுக்கா போட்டுக்கணும். உட்காந்துருந்தீங்க அப்படின்னா வலது காலை இடது தொடை மீது நீங்கள் என்ன செய்யணும், போட்டுக்கணும். என்ன செய்யணும், இடது கால் மேலே வலது காலை என்ன செய்யணும், இடது தொடை மீது வலது காலை தூக்கி போட்டுக்கணும். அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா? அதை என்ன செய்கிறோம், இடது கால் வலது கால் மேலே இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு என்ன செய்யணும், நீங்கள் கீழே விரிக்கும் போது, உட்காரும் போது ஏதாவது வெள்ளை விரிப்பு, வெள்ளை துண்டு இல்லை வெள்ளை வஸ்திரம் எல்லாம் விரித்து அதுக்கு மேலே நாற்காலியில் என்ன செய்யணும், இடது கால் மேலே வலது கால் மேலே போடணும். உட்காரணும்னு என்ன செய்யணும், இடது தொடை மேலே வலது கால் மேலே போட்டுருக்கணும். போட்டாச்சுங்களா? என்ன நல்லா கேட்டுக்கோங்க. நாற்காலியில் அமர்ந்திருந்தீங்கன்னா இடது கால் மேலே, இடது கால் கீழே தான் இருக்கும், வலது கால் என்ன செய்யணும், அதுக்கு மேலே குறுக்கா போட்டிருக்கணும். அந்த பாதம் தரையில் பற்றக்கூடாது, ஏதாவது ஒரு துணி இருக்கணும். சொல்ல புரிஞ்சுங்களா? பாதம் கீழே தரக்கூடாது, தரையில் பாதம் என்ன செய்யக்கூடாது, தரையில் பற்றக்கூடாது, கீழே ஒரு துணி விரிச்சுக்கணும். உட்கார்றதும் நீ என்ன செய்யணும், துரிய உட்காரும்போது என்ன செய்யணும், நாற்காலியில் வெள்ளை வஸ்திரம் இருக்கணும், கீழேயும் வெள்ளை வஸ்திரம் இருக்கணும். அமர்ந்திருந்தால் ஒரு வெள்ளை வஸ்திரம், வெள்ளை துணி என்ன செய்யலாம், ஃபுல்லாக உட்காந்துரும் மாதிரிக்கு வச்சுக்கலாம். சரி, இப்போ என்ன செய்றீங்க, கண் மூடி மூச்சை மட்டும் கவனிக்கணும். என்ன செய்றீங்க, கண்ணை மூடுங்க. அம்மா கண்ணை மூடுங்கம்மா. ஐயா கண்ணை மூடுங்க. நாங்கள் எப்போ கண் திறக்க சொல்கிறோமோ அப்போ கண் திறந்தா போதும். மூட்டிங்களா? மூச்சு எது வரைக்கும் போகிறத கவனிங்க. எது வரைக்கும் போகிறது கவனிச்சிட்டிங்களா? ஒரு நிமிஷம் அப்படி மூச்சு கவனிங்க. வரைக்கும் போதா கவனிச்சிட்டிங்களா?
ஆற்றல் வந்து முழுமையாக இருக்கும்போது கண் மூடி உள்ள ஒரு ஆற்றல் நடந்துக்கிட்டு இருக்கும். மெதுவாக தான் திறக்கணும். அது விரைவாக திறந்தீங்க அப்படின்னா அந்த ஆற்றல் வந்து பலன் இருக்காது. அந்த ஆற்றலுக்கு பலன் இருக்காது. உயிரெழுத்து தியானம் சொன்னோம்ல, நீங்கள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சொல்லணும். உயிரெழுத்து எத்தனை இருக்குது? 12 உயிரெழுத்து இருக்கா? இருக்குங்களா? 12 தானே இல்லை 24 இருக்கா? 12 தானே. சரி, சரிங்களா? ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக். புரியுதுங்களா? ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குது, ஒவ்வொரு ஓசைகளும் இருக்குது. இப்போ பாருங்கள், முதல்ல சில ஓசைகள் அடிப்படையை பார்த்துருவோம். முதல் ஓசை என்னது? ஆ. புரிஞ்சுங்களா? இது பிறப்பினுடைய ஒளி. உன பிறப்பின் ஒளி இருக்குது. ஒரு அம்மா குழந்தை வெளியே வரும்பொழுது ஆன்னு கத்துவாங்க, ஆ அப்படின்னா அதுக்கு அடிப்படை என்னது? காமம். அப்படின்னா 2 தம்பதியர்கள் வந்து ஆணும் பெண்ணும் புணரும் பொழுது, தாம்பத்தியத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு ஆரம்ப உணர்வு என்ன இருக்குது? முணுமுணுக்கும். அதுக்கடுத்து காமம் உச்சரிக்கும் போது, உச்சக்கட்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்களா? நம்ம தமிழ் எழுத்து எப்படி, அடிப்படை எழுத்து எப்படி பார்த்துக்கோங்க. காமம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் தோன்ற முடியாது. அடுத்து இ சிரிக்க முடியும். ஊன்னு நீங்கள் அதிகம் நினைச்ச முடியாது. எப்படினாலும் சிரிக்கலாம், ஆனால் ஊன்னு சொல்லி சிரிக்க முடியாது. சிரித்து பாருங்க, முடியாது. அதுக்கடுத்து ஏ கோவப்படுங்க. ஏ ஏ ஏ ஏ அப்படின்னு கோவப்பட முடியும். ஆனால் ஊன்னு கோவப்பட்டு பாருங்கள், பரிசோதனை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதுக்காக இல்லை, பரிசோதனை பண்ணி பாருங்கள். ஊன்னு கோவப்படுங்க. ஆன்னு கோவப்பட்டு பாருங்கள். ஆன்னு கோவம் முடியாது, கோவப்பட முடியாது. ஏ அந்த எழுத்து தான் என்ன செய்யும் உங்களை? அந்த ஓசை தான் கோவத்தினுடைய உணர்வு. இந்த உயிர் எழுத்துன்னு சொல்லி என்ன வச்சுருக்காங்க, அதுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இது வந்து உணர்வுகள் என்னென்ன உணர்வுகள் இருக்குது? காமம், குரோதம், ஆனந்தம், மகிழ்ச்சி, பேரானந்தம், காழ்ப்புணர்ச்சி, வெறுப்புணர்வு, பகை உணர்வு, இப்படி பல உணர்வுகளாக இருக்குது. தெரியுங்களா? எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆனால் நேரடி பயிற்சியில் வரும்போது தான் எல்லா விஷயங்களும் நம்ம தொட்டு காட்டுவோம். நேரடி பயிற்சியில் வரும்போது தான் தொட்டு காட்டுவோம். இது பல விஷயங்கள் அதுக்குள்ளே அந்த உயிரெழுத்துக்களே அடங்கி இருக்குது. நீங்கள் எல்லா உணர்வுகளையும் கடந்து, எல்லா உணர்வுகளையும் கடந்து, எல்லா உணர்வுகளையும் புரிஞ்சு வாழணும் அப்படின்னா அந்த உயிரெழுத்து உங்களுக்கு என்ன செய்யும்? சப்போர்ட்டாக இருக்கும், உதவியாக இருக்கும். நீங்கள் டெய்லி தினமும் சொன்னீங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துடலாம். சரி, எல்லோரும் இப்போ கண்ணை மூடுறீங்களா? புரிஞ்சுங்களா? ஆமாம், உணர்வை கடந்து இல்லை உணர்வை நீங்கள் உணர்வை புரிஞ்சாதான் நீங்கள் எதுக்கு காம உணர்வு கொடுத்துருக்காங்க, எதுக்கு வெறுப்புணர்வு, எதுக்கு காமம், கோபம், எதுக்கு இயற்கை கொடுத்துருக்குங்கிறது இது உச்சரிக்க என்ன செய்யும் உங்களுக்கு? அது புரிய வரும். சும்மா கிடையாது இந்த உயிரெழுத்துங்கிறது. புரிஞ்சுங்களா? அவ்வளோ விஷயங்கள் இது இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ரகசியம் சொல்கிறோம், ரகசியம்தான். அது தெரியாத வரைக்கும் அது ரகசியம் தானே. அப்படிங்கும்போது நல்லா சொல்லலாம். கண்ணு முடிக்கிங்க, சொல்லலாமா? கண்ணு மூடி சொல்லுங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சொல்லிட்டீங்களா? என்ன செய்யணும் அப்படின்னா கண் திறக்கக்கூடாது. கண் திறக்க சொல்லும் போது தான் கண் திறக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? ஆன்னு சொல்லும் போது அதனுடைய ஓசை, அதனுடைய உணர்வு எந்த உங்களுடைய உடம்பின் பகுதியில் எங்கெங்கே போகுதுன்னு கவனித்து சொல்லணும். புரியுதுங்களா? ஒரு எழுத்து உச்சரிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஓசையினுடைய அதிர்வு உடம்புல எங்கெங்கெல்லாம் அதிர்வு பரவி வருதுன்னு என்ன செய்யணும்? உணர்வுபூர்வமாக உணர்ந்து சொல்லணும். சொல்லிங்களா? ஃபஸ்ட்டு ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக். சொல்லுங்க. ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஓ ஓ ஔ அக். சொல்லுங்க.
கடந்து எல்லா உணர்வுகளையும் புரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு வர முடியும். இது முக்கியமானது மனக்குழப்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு மட்டும்தான். அது மற்ற தெளிவாக நீங்கள் அதாவது இந்த தியானத்துக்கு மனக்குழப்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு மட்டும்தான். நேரடி பயிற்சிக்கு வரும்போது தான் இதனுடைய முழுமையான 12 எழுத்துக்கள் எதற்காக, இது ஓசையில் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நேரடி பயிற்சியில் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். இது எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னா, அதாவது ஒரு கையில் என்ன செஞ்சுக்கோங்க, இடது கையில் சின்முத்திரை வச்சுக்கோங்க. அதாவது பெருவிரல் என்ன செய்யணும், ஆள்காட்டி விரலோட நுனிப்பகுதி தொட்டு 3 விரல் நேரம் இருக்கணும். இது உங்களுடைய தொடைப்பகுதி, இடது காலினுடைய என்ன செஞ்சுக்கோங்க, தொடைப்பகுதியில் வச்சுக்கோங்க. இன்னொன்று கையை என்ன செஞ்சுக்கோங்க, ரேகை தெரியுதா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 4 12 நாமோனா 12 × 9 எத்தனை, 108. 108 தடவை ஒரு நாளைக்கு இந்த 108 தடவை இந்த எழுத்தினுடைய ஓசைகளை கவனித்து சொல்லணும். எத்தனை தடவை, 108 தடவை. எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த விரலை கையில் வச்சுக்கோங்க. இது சின்முத்திரையை வச்சு தொடையில் வச்சுக்கிட்டீங்க. ஆ ஆ, இ இ, உ உ, ஏ ஏ, ஐ ஓ ஓ, ஔ அக். புரிஞ்சுங்களா? சொல்லி முடிச்சோன்னா அதுக்கடுத்து ரெண்டாவது இந்த ரேகை இருக்குல்ல, ரெண்டாவது ரேகை வச்சுக்கணும். அதே மாதிரி ஆ ஆ, இ இ, உ உ, ஏ ஏ, ஐ ஓ ஓ, ஔ அக் சொல்லணும். இதே மாதிரியா 12 தடவை அதில் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னா, 12 × 9 தடவை 9 முறைகள் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், 108 தடவை ஆயிரும். 108 சொன்னாங்கன்னா 108 தடவை ஒரு 48 நாள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட மனக்குழப்பம் தீரும், கண்டிப்பாக தீரும். இது ஒரு நாள் கூட விட்டுட்டீங்க அப்படின்னா, மருத்துவர் ஒரு மாத்திரையை ஏதோ ஒரு மருந்து சாப்பிட சொல்கிறாங்கன்னா எத்தனை தடவை, அது 10 நாளோ 20 நாளோ சாப்பிட சொல்லுவாங்க. அது தினமும் சாப்பிடணும். நம்பிக்கை இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா அந்த மருந்து வேலை பார்க்காது. அதேமாரி 48 நாள் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் மருந்து சாப்பிட்டா வேலை பார்க்குமா, எதுவுமே நம்பிக்கை இல்லைன்னா வேலை பார்க்காது. அதனால் ஒரு 48 நாள் நம்ப வேண்டாம், நம்பிக்கையும் வேண்டாம். சும்மா என்ன செய்யுங்க, அதிர்வை கவனித்து ஒரு 48 நாள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மனக்குழப்பத்திலேருந்து நீங்கள் விடுபடலாம். ஏதாவது சந்தேகம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கும். நீங்கள் என்ன செய்றீங்க, கேட்டு சந்தேகம்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.